நான் கோழை அல்ல. 10ஆம் வகுப்பு பரீட்சையில் முடிவைக் கண்டு பயந்து போயிருந்தான் தேனப்பன். மகனின் மதிப்பெண்கள் குறைந்து போனதால் தாயின் கண்களிலே கண்ணீர், தந்தைக்கோ பொங்கியது கோபம். அவரது கடுமையான வார்த்தைகள் அம்பாய் பாய்ந்து தேனப்பனின் இதயத்தை கிழித்தது. பதில் எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதித்தான் தேனப்பன். அப்பாவின் கோபம் இமயமலைக்கே ஏறியது. கோபத்தில் மகனின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார் அப்பா வீராசாமி. அவர் கோபத்தில் தெளித்த வார்த்தைகள் தேனப்பனின் உடம்பில் முள்ளாய் தைத்தது. இதோ பாட்டா, நீ படித்ததெல்லாம் போதும். இந்த அப்பனுக்கு உதவியா நாளையிலேருந்து நம்ம மளிகை கடைக்கு வேலைக்கு வந்துடு என கடுமையுடன் கட்டளையிட்டார் அப்பா. கணவன் கடைக்கு சென்றதும் மகன் தேனப்பனின் அருகில் வந்து அமர்ந்தாள் அம்மா விசாலாட்சி. மகனை கட்டிப்பிடித்து ஓவென்று அழுதாள். திட்டி அடித்த கணவனை வசை மாறி பொழிந்தாள். ஆனால் மகனின் முகத்திலோ அத்தனை தேர்வு. வேண்டாமா, அப்பாவை திட்டாதே. நீ வெளியில் கொட்டும் பாசத்தை என் அப்பா இதயத்திற்குள் பூட்டி வைத்து இருக்கிறார். என்னை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. என்னை நினைத்து நீ பயப்படாதம்மா. நான் அப்பாவின் பேச்சால் எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் வந்துவிட மாட்டேன். அப்படியே நான் பரீட்சையில் தோல்வியை அடைந்திருந்தாலும் கூட அதற்காக உயிரை மாய்த்து கொள்ள மாட்டேன். உன் மகன் அந்த அளவிற்கு கோழையும் அல்ல. கஜினி முகமதைப் போல மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறுவேன் அம்மா. அப்பாவை ஏன் குற்றம் சொல்லிருங்க? மளிகை கடையில் ராப்பகலாக உழைத்து அவர் என்னை பெரிய பள்ளியில் படிக்க வைத்தவர். எத்தனையோ முறை என் படிப்பிற்காக கடன் வாங்கியிருக்கிறார். தயவு செய்து நீங்கள் என்னை தவறாக நினைக்க வேண்டாம். இன்று நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நாளையிலிருந்து அப்பாவின் மளிகை கடைக்கு வேலைக்கு செல்லப் போகிறேன். இனி இதில் எந்த மாற்றமும் இல்லை. என் படிப்பிற்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் என்று சொன்ன மகனை பார்த்து அம்மா அதிர்ந்து போனாள். மகனின் பேச்சை கேட்டு துடித்து போனாள். டே தம்பி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. உன்கிட்ட அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டா அதற்கு நீ பதில் சொல்லுவியா? எப்படியோ பரீட்சையில் பாஸ் செய்து விட்டாய். ஆனால் குறைந்த மதிப்பெண்களை பெற காரணம் என்ன? உன்னை படிக்க விடாமல் செய்தது நாங்கள் புதுசாக வாங்கி கொடுத்த செல்ஃபோனா, இல்லை கெட்ட நண்பர்களின் சவகாசமா? ஒருவேளை டியூஷனுக்கு போகாமல் நீயாவை படித்ததா என ஒரே ஒரு கேள்வி என்று சொல்லி 9 கேள்விகளை மாலையாய் தொடுத்து கொண்டு போனாள் அம்மா விசாலாட்சி. ஐயோ, அதெல்லாம் இல்லைம்மா. நான் படிக்காமல் போனதுக்கு நீங்களும் அப்பாவும் தான் காரணம் என சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டான் தேனப்பன். மகனின் பதிலை கேட்டு துடித்து போனாள் அம்மா. என்னடா தம்பி சொல்கிற? ஆமாம்மா, நான் தினமும் இரவு பாட புத்தகத்தை படிக்க திறக்கப்ப நீங்கள் இருவரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. மளிகை கடையை மூடிட்டு வீட்டுக்கு வர அப்பா டென்ஷனில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சண்டை போடுறாரு. இயந்திரம் போல் தையல் வேலை செய்து சம்பாதிக்கும் நீயும் களைத்து போய் பதிலுக்கு கத்துற. இந்த சண்டை ராத்திரி பூரா என் காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனால் ராத்திரி படிக்கவும் முடியல, தூங்கவும் முடியலை. பகலில் படிப்போன்னு பார்த்தா நினைவுகள் பின்னோக்கி நகருது. மனசில் நான் பாடத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப எண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சண்டையில் பேசிய வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நான் எப்படிம்மா படிப்பேன் என சொல்லி தன் பாரத்தை அம்மாவிடம் இறக்கி வைத்து தேமி தேமி அழுதான் தேனப்பன். இதான்டா உன் பிரச்சனை? அழாதர மகனே, உன் மன பக்குவத்தை கண்டு பிரமிக்கிறேன். என் மகன் கோலை இல்லை என்பதில் நான் தெளிவடைந்து விட்டேன். எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டாய் என்பது என் மனதிற்கு தெரியும். ஆனால் நீ அவசரத்தில் எடுத்த முடிவு சரியானது தானா? இதற்கு தீர்வு படிப்பை பாதையில் நிறுத்துவதல்ல. உன் அப்பாவிடம் இதை பற்றி நான் பேசுகிறேன் என்று சொல்லி இருந்த அம்மாவிடம், போதுமா, எனக்காக வேறு நீங்கள் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம். நான் சந்தோஷமாக தான் கடைக்கு வேலைக்கு போக போகிறேன் என்று சொன்ன மகனையை உற்று நோக்கினாள் விசாலாட்சி. தேனப்பனின் கண்களில் அவள் கண்டது மகிழ்ச்சியா அல்ல, மறுச்சி. மறுநாள் காலை அப்பாவுடன் கடைக்கு செல்ல தயாரானான் தேனப்பன். அவர்கள் கிளம்பும் நேரம் வீட்டின் முன் ஆட்டோ சத்தம். அதிலிருந்து இறங்கிய தாத்தா பாட்டி பேரனை உச்சி முகந்து முத்தம் தந்தனர். அவர்களை பார்த்ததும் அடக்கி வைத்திருந்த தேனப்பனின் அழுகை கொட்டும் அருவி என சத்தத்துடன் கேட்டது. அடடே, எப்படி இருக்கிறீங்க மாமா? இது என்ன அதிசயமாக திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கிறீங்க என மகிழ்ச்சியுடன் ஆச்சரியத்துடன் வரவேற்றார் மருமகன் வீராசாமி. மாப்பிள்ள, உங்களால் எங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது.
அதான் புறப்பட்டு வந்தோம். நாங்கள் இந்த வயசான காலத்தில் துணையிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு துணையாக இருக்க பேரனை எங்கள் ஊருக்கு கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கிறோம். அனுப்ப முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதீங்க. எங்களால் தாங்க முடியாது. தயவு செஞ்சு எங்களோடு அனுப்பி வைங்க. உங்கள் அளவுக்கு எங்களால் அவனை பெரிய பள்ளியில் படிக்க வைக்க முடியலைனாலும் எங்கள் ஊரில் இருக்கிற நல்ல பள்ளியில் படிக்க வைப்போம். சம்மதமாய் என கேட்க பெரியவர்களின் வார்த்தையை மீற முடியாமல் சம்மதித்தார் வீராசாமி. மகன் ஓடி போய் அம்மாவை கட்டி கொண்டான். அவனுக்கு தான் தெரியும் திடீரென தாத்தா பாட்டி எப்படி வந்து இருப்பார்கள் என்று. அவர்களாவே வந்தார்களா? அம்மாவால் வரவழைக்கப்பட்டார்களா? மகனின் படிப்பு தொட இது அம்மாவின் யுக்தியோ? எதுவாக இருந்தால் என்ன? எந்த ஊரானாலும் அரசாங்க பள்ளி ஆனாலும் படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எல்லாம் உசந்த பள்ளிதான். இதோ தாத்தா பாட்டியுடன் ஊருக்கு சென்று அமைதியான சூழ்நிலையில் படிக்க தயாரானான் தேனப்பன்.